कल्याणात्मदघात्राय कामिदार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमो नमः। बुद्धिर्बलं यशोवीर्यं निर्भयत्नं नरोगदाम् असाध्यं वाक्पटुत्वं च हनुमन् स्मरणादवेत्। प्रणमत्कामजनं च भजत्वरोप्रभं श्रीभगवत्कृत्पादं चिन्तामणिमुपास्महे। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। श्रीगुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। श्रीमदानन्दतीर्थ भगवत् पादाचार्यो नमो नमः। அதிக மாசம், மலமாசம், புருஷோத்தம மாசம் என்று இந்த மாதத்தை பல பெயர்களில் அழைக்கிறோம். சந்திர நாட்காட்டியின்படி சுமார் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் கூடுதல் மாதம் அதிக மாசமாகும். சூரிய நாட்காட்படியில் வருடத்திற்கு 365 நாட்கள் ஆகும். அதுவே சந்திர நாட்காட்டியின்படி ஒரு வருடத்திற்கு 354 நாட்களாகும். இந்த சூரிய சந்திர நாட்களை இடையே பார்த்தோம் என்று சொன்னால் 11 நாட்கள் 1 மணி நேரம் 31 நிமிடங்கள் மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி உள்ளன. இந்த இடைவெளி ஒவ்வொரு ஆண்டும் சேர்ந்து கொண்டே வருவதால் 3 ஆண்டுக்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் 2 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அதிக மாசம் வருகிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு மாதத்தில் சூரிய சங்கரணம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதமே அதிக மாசம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரே மாதத்தில் ஆரம்பத்தில் ஒரு அமாவாசையும் முடிவில் ஒரு அமாவாசையும் சேர்ந்து வருவதே அதிக மாசம். பொதுவாக ஒரு மாதம் எடுத்துக்கொண்டால் 30 நாள் அல்லது 31 நாள் இருக்கும். ஆனால் இந்த அதிக மாசத்தில் அந்த எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கும். ஆகையினால் இதற்கு மல மாசம் என்று ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தேவதை இருக்கிறார்கள். அதே போல் 12 மாதத்திற்கு வருடத்திற்கு 12 மாதம், அந்த 12 மாதத்திற்கும் தேவதைகள் இருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாசத்திற்கு மட்டும் தேவதை இல்லை என்பதால் அது மல மாசமாக கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த மல மாசத்தில் நற்காரியங்கள் எதுவும் செய்வதற்கு நமக்கு அருகதை இல்லை. அது என்ன நற்காரியங்கள் என்று சொன்னால், விவாகம், உபநயனம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை மற்றும் பட்டாபிஷேகம் போன்ற பல காரியங்களை இந்த அதிக மாசத்தில் செய்ய முடியாது. ஆகையினால் 12 மாதத்திற்கும் இருக்கக்கூடிய தேவதை போல் அதிக மாசத்திற்கு தேவதை இல்லை. ஆகையினால் அந்த அதிக மாசத்தை தேவதை வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய தேவதை பரமாத்மா விஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள். என்னுடைய இந்த அதிகமான மாசத்தை மலமாசம் என்று சொல்கிறார்கள். ஆகையினால் எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யப்படுவதில்லை. இந்த மாதத்திலும் கூட நற்காரியங்கள் செய்து சர்ஜனர்கள் நற்கதி அடைவதற்கு ஒரு உபாயம் வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்யும் போது மகாவிஷ்ணு சொல்லுகிறார், கவலைப்படாதே, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தேவதையை போல் இந்த அதிக மாசத்திற்கு நானே தேவதையாக இருக்கிறேன். என்னுடைய பெயரான புருஷோத்தமன் என்ற பெயரை இந்த அதிக மாசத்திற்கு நான் சூட்டுகிறேன். இந்த புருஷோத்தம மாசத்தில் யார் ஒருவர் நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு பல மடங்கு
பலன் கிடைக்கும் என்று புருஷோத்தமன் சொல்லுகிறார். இந்த அதிக மாசத்தில் தானம், ஜபம், பூஜைகள், பாராயணம் முதலியவரை ஒரு நாள் செய்தால் கூட நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தானம், ஜபம், விரதங்கள் மற்றும் இறைவனின் நாமஸ்மரணங்களை உச்சரிப்பது போன்றவை மிகவும் பலனை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விரதங்கள் நிறைய இருக்கிறது. என்ன விரதம் என்று சொன்னால், ஒருவேளை உண்ணுவது என்று ஒரு விரதம். இன்று காலை உணவருந்தினால் மீண்டும் மறுநாள் காலை உணவருந்துவது. அதே போல் இன்று பகல் பூரா உபவாசம் இருந்து இரவில் போஜனம் செய்து மீண்டும் மறுநாள் பூரா உபவாசம் இருந்து மறுநாள் இரவில் போஜனம் செய்வது ஒரு வகையான உபவாசம். ஒரு நாள் பூரா உபவாசம் இருந்து மறுநாள் உணவு அருந்துவதும் ஒரு உபவாசம். இதே போல் நாம் செய்யலாம். அது முடியவில்லை என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது உபவாசம் இருந்தால் நமக்கு அதிக பலன் தரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தில் கோ பூஜை செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று. நம் அருகில் இருக்கக்கூடிய கோவிற்கு, பசு மாட்டிற்கு நம்முடைய இந்த மாதத்தில் நாம் பசுவிற்கு, கோவிற்கு தானம் செய்தால், அதாவது அகத்திக்கீரை மற்றும் வெல்லம், அரிசி, பழங்களை நாம் வழங்கினோம் என்று சொன்னால் நமக்கு அஸ்வமேதையாக செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். கோ தானத்தினால் பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும். ஒரு பசுவை நாம் சுற்றி வந்தோம் என்று சொன்னாலே நமக்கு பூமி முழுவதும் பிரதட்சணம் செய்த பலன் கிடைக்கும் என்று நமக்கு புராணங்கள் எடுத்து கூறுகிறது. அதிக மாசத்தில் யார் ஒருவர் பக்தியுடன் ஸ்ரீமத் பாகவதம் சரணம் அதாவது சரணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதிக மாசத்தில் ஸ்ரீ வேதவியாசரையோ புருஷோத்தமரையோ ஹரியை தியானித்து நாம் எந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்தாலும் புண்ணியம் கிடைக்கும். அப்படி ஸ்நானம் செய்வதால் பொலிவு, தேஜஸ் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பிரதிதினமும் நாமும் ஸ்நானம் செய்கிறோம். ஆனால் இந்த அதிக மாசத்தில் உஷக்காலம் என்று சொல்லுவார்களே, காலையில் 4:30 முதல் 6 வரை தேவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் பிராத்தஸ்தானத்தில் ஸ்நானம் செய்தால் சர்வ பாபம் நிவர்த்தி ஆகும். இந்த மாசத்தில் ஹோமம், ஜபம் செய்தால் சம்பத்து உண்டாகும். அதிக மாசத்தில் செய்யும் மௌன விரதம், போஜனம் செய்வதால் ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும். சாப்பிடும்போது பேசாமல் இருப்பது. அதிக மாசத்தில் தீபதானம் செய்வதால் புருஷோத்தமனும் திருப்தி அடைந்து அஞ்ஞானத்தை போக்கி மோட்சத்தை அளிக்கிறார். அதிக மாச ஸ்வர்ண தானத்தினால் தாரித்ரியம் விலகுகிறது. வெள்ளி தானத்தினால் பித்திருக்களும் திருப்தி அடைகிறார்கள். தாமிர பாத்திரத்தில் சர்வாபீஷ்டமும் கிடைக்கும். வஸ்திர தானத்தினால் சந்திரலோக பிராப்தியும், முத்து தானத்தினால் முக்தி பிராப்தியும், போர்வை தானத்தால் பாப பரிகாரமும், பட்டு வஸ்திர தானத்தால் பய பரிகாரமும் பலன் கொடுக்கும்.
தானியங்களை தானம் செய்வதால் சர்வாபீஷ்டம் சித்தி கிடைக்கும். பாதுகா என்று சொல்லக்கூடிய செருப்பு தானத்தால் சுகமான பரலோக பிரயாணத்தில் பாதங்கள் மலர்போல் மிருதுவாக அமையும். அதிக மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் செய்தால் மிக மிகவும் பலனை அளிக்கக்கூடும். அதிக மாசத்தில் பூபக்தி என்று சொல்லுகிறோமே, 33 பக்திகளை செய்து ஒரு தட்டில் வைத்து தானம் செய்யலாம். சுமங்கலிகளுக்கு முரதபாயனம் என்று சொல்லக்கூடிய முரதபாயனம் தந்தால் மிகவும் பலன் கிடைக்கும். தினமும் 33 விளக்குகள் ஏற்றி 31 நாட்கள் ஏற்றுவதன் மூலம் 1000 விளக்குகள் ஏற்றுவதற்கு சமமான பலன் கிடைக்கும். ஏன் இந்த 33 என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதிக மாசத்தில் 33 என்றால் என்ன? ஏனென்று சொன்னால், நாம் சொன்னோம் இல்லவா, அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது அந்த 33. யார் அந்த 33? அஷ்டவசுக்கள், 8 தேவதைகள், ஏகாதச ருத்ரர்கள் 11 தேவதைகள், துவாதசாதித்யர்கள் 12 தேவதைகள், பிரஜாபதி மற்றும் வஷக்கார தேவதைகள் 2 பேர். ஆக மொத்தம் 33 தேவதைகள் என்பதால் ஒரு தட்டில் அப்பூப்பம் என்று சொல்லக்கூடிய அப்பத்தை வெண்கல பாத்திரத்தில் வைத்து ஒரு தட்டை மூடி தானம் செய்ய வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் ஒரு தட்டில் 33 வஸ்துக்கள், அதாவது பெரிய பெரிய கற்கண்டு 33, இல்லை என்றால் 33 முந்திரி, 33 திராட்சை, 33 பாதாம், 33 கர்ஜூரி, எதையாவது 33 கோபி சந்தனம், ஜனிவாரம் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து ஒருவருக்கு தானம் செய்யலாம். இல்லை என்று சொன்னால் 33 பேருக்கும் ஒவ்வொன்றாக தானம் செய்தாலும் 33 பேருக்கு ஒரே நேரத்தில் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதசாதித்யர்கள், பிரஜாபதி, வஷ்காரம் என்று சொல்லக்கூடிய 33 தேவதைகளிலும் மகாவிஷ்ணு அந்தர்மியாகி இருக்கிறார் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அஷ்டவசுக்களில் விஷ்ணு, ஜிஷ்ணு, மகாவிஷ்ணு, ஹரி, கிருஷ்ண, அதோக்கத, கேசவ, மாதவ என்னும் பெயரில் பகவான் அந்தர்மியாக ரூபத்தில் இருக்கிறார். துவாதசாதித்யர்களில் திரிவிக்ரமம், வாசுதேவம், ஜெகத்யோனி, அனந்தா அனந்தம், சங்கிருஷ்ணன், பிரத்யும்னன், தைத்யாரி, விஸ்வதோமுக, ஜனார்தன, தராவாச, தாமோதர என்ற 12 துவாதசாத்தியர்கள் மூலமாக பகவான் விஷ்ணு அந்தர்மியாகி இருக்கிறார். அதே போல் ஏகாதச ருத்ரர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ராம, அச்சுத, புருஷோத்தமா, கோவிந்த, வாமன, ஸ்ரீதரா, ஸ்ரீகண்ட, விஸ்வசாகி, நாராயண, மதுரிப்பு, அனிருத்தா என்று ஏகாதச ஷத்ருத்களில் பகவான் அந்தர்மியாக இருக்கிறார். இப்படி 33 தேவதைகளையும் அந்தர்யாமி பகவத் ரூபங்களை தெரிந்து தானாதிகளை செய்ய வேண்டும். அப்பூப்பத்தில் தானம் செய்யும் போது ஒரு அப்பூப்பத்தை, அதாவது அப்பத்தை செய்தோம் என்று சொன்னால் அதில் ஏகப்பட்ட துவாரங்களை பார்க்கலாம். சித்திரம் என்று பெயர். அப்பூப்பம் செய்யும் போது அதுவே அழகாக ஒரு சித்திரமாக அந்த அப்பூப்பத்தில் நாம் காணலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு துவாரமும் நமக்கு 33 அப்பூப்பங்களை துவாரம் வைக்கிறது இல்லையா? ஒவ்வொரு அப்பூப்பத்தின் துவாரங்களின் எண்ணிக்கை அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதை 33ஆல் பெருக்கினோம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த வருடங்கள்
சொர்க்கலோகத்தில் வசிக்கும் பிராப்தி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் என்ன தானம் செய்தாலும் விசேஷமான தானம் என்பது இந்த அப்பூப்ப தானம். ஆகையினால் இந்த அதிக மாசத்தில் அப்பூப்பத்தை தானம் செய்து நாம் ஹரிபக்தியை அடைவது மிகவும் விசேஷமாக இருக்கும் என்று நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, அப்பூப்பதானம் செய்யும் போது சங்கல்பம் ஒன்று இருக்கிறது. ஆச்சம்யா பிராணாயாமஹா தேச கால சங்கீர்த்திய ஏவும் குண விசேஷண பிரசிட்டாயாம் சுபதிதௌ ருதி சம்ருதி புரோணோத்த சகல பல பிராப்தியர்த்தியம் வசுருத்ர ஆதித்ய பிரஜாபதி வஷட்காராந்தர்கத பாரதீரமண முக்கிய பிராண அந்தர்கத மாச நியமக ஸ்ரீ புருஷோத்தம பிரேரணயா ஸ்ரீ புருஷோத்தம பிரியதீர்த்தம் மம நிகில பாப சமன பூர்வக புத்திர பௌத்திர தனம் தான்யாதி க்ஷேம சகல பலாப்தயே விசேஷதः ஞான பக்தி வைராக்ய சித்தியர்த்தியம் ஸ்ரீ ஹரி குரு பிரசாத சித்தியர்த்தியம் அபூப சித்திர சம சங்கிய வருஷ சகஸ்ராவதி ஸ்வர்கலோக நிவாச சித்தியர்த்தியம் மல மாச பிரயுக்த திரியசம்சனத் சங்கியாக அபூபதான அகம் கரீஷே ததங்க பூத புருஷோத்தம பூஜனம் ச கரீஷே என்று மண்டலம் செய்து அதன் மீது முடிந்தவரை புது வெண்கல பாத்திரமோ அல்லது ஒரு தட்டையோ வைத்து அதில் 33 அப்பூப்பங்களை வைத்து அதன் மீது புதிய வெண்கலத் தட்டை மூடி மேலே வஸ்திரத்தினால் மூடி ஸ்ரீ புருஷோத்தம ரூபியான ஹரியை தியானம் செய்து விதிப்படி பூஜை செய்து நமோ சந்தாய சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாட்சி சிரோருபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சகஸ்வதே சகஸ்ரகோட்டி யுதாரணி நமஹ என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஸ்ரீ வசுவாதி அந்தர்கத பகவத் ரூபங்களை தியானித்து நமஸ்கரித்து அவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, துரோண நாமக வஸ்வந்தர்கத விஷ்ணவே நமஹ இதமர்க்யம் சமர்ப்பயாமி பீம நாமக ருத்ராந்தர்கத ஸ்ரீராமாய நமஹ இதமர்க்யம் சமர்ப்பயாமி விஸ்வான் நாமக ஆதித்யந்தர்கத ஸ்ரீதரி விக்ரமாய நமஹ இதமர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அப்பூப்பமோ அல்லது 33 எண்களை கொண்ட லட்டு வகைகள், முறுக்கு, பூபத்தி, நெய், வெல்லம், தீபம் போன்றவற்றை தானம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பயம் இருக்காது. ஏன் என்று சொன்னால், அப்பூப்ப மாசத்தில் சூரியனின் பிள்ளைகளான யமன், சனீஸ்வரன் வருகிறார்கள். இந்த தானம் செய்வதால் யம பயம் நம்மை அணுகாது. சனீஸ்வர சனி தோஷம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் நமக்கு அண்டாது என்பதால் இதை செய்தோம் என்று சொன்னால்
அதிக மாசம் நமக்கு அதிக பலன் தரும். ஒரு சிறு தானம் செய்தோம் என்று சொன்னால் கூட, சிறு வஸ்துவை தானம் செய்தோம் என்று சொன்னால் கூட, அதிக மாசத்தில் செய்தால் நமக்கு அனந்த வகையான அதிக பலன் தரும். இதற்கு ஒரே ஒரு உதாரணம், திரௌபதி கிருஷ்ணன் இருவரும் பிருந்தாவனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணனின் கட்டை விரல் அங்கிருக்கக்கூடிய கற்களில் பட்டு கட்டை விரலில் ரத்தம் கசிகிறது. இதை திரௌபதி பார்க்கிறாள். கண்ணனுக்காக உதவ வேண்டுமே என்று சொல்லி வஸ்திரம் தானம் செய்கிறாள். வஸ்திரம் என்றால் முழு வஸ்திரம் கூட கொடுக்கலாவா, என்ன பண்றா, மேல இருக்கக்கூடிய முந்தானையில கொஞ்சம் கிழிச்சு அந்த கட்டை விரலுக்கு கற்றா, ரத்தம் நின்று போகி விடுகிறது. அதை பார்க்கிறார் கிருஷ்ணன் கண்ண பரமாத்மா. திரௌபதியை பார்த்து சொல்கிறார், நான் கடன் பட்டுவிட்டேனே என்று சொல்லுகிறார். திரௌபதிக்கு புரியவில்லை. மீண்டும் கேட்கிறார், கண்ணா, இந்த உலகத்தை ரட்சிக்க கூடியவன் நீயே புருஷோத்தமன், நீ எனக்கு எப்படி கடன்பட்டாய் என்று கேட்கும்போது பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், நேரம் வரும்போது உன்னுடைய கடனை நான் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எப்போது அந்த கடன் தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால், மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். கௌரவர்களிடத்தில் கை கட்டி உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது துரியோதனன் திரௌபதியை மானபங்கம் செய்கிறார். அவள் நினைக்கிறார், நம்முடைய மாளிகைகள் தான் போய்விட்டது, இந்த மானபங்கம் செய்யும்போது நம்முடைய கணவன்மார் நம்மை காப்பாற்றுவார் என்று நினைக்கிறாள். ஆனால் முடியவில்லை. இறுதியாக பகவானை பிரார்த்தனை செய்கிறாள். அப்பொழுதுதான் பட்ட கடனை திருப்புவதற்காக ஸ்ரீகிருஷ்ணன் துளியோண்டு கொடுத்த வஸ்திரத்திற்காக அவளுக்கு எதேட்சமாக நிறைய வஸ்திரங்களை கொடுத்து அவள் மானபங்கத்தை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் மகாபாரதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தானத்தில் சிறந்தது வஸ்திர தானம். வஸ்திர தானத்தினால் சந்திரலோக பிராப்தியே கிடைக்கும் என்று சொல்லுவதால் அதிக மாசத்தில் எல்லா தானமும் செய்ய வேண்டும். விசேஷமாக வஸ்திர தானமும் அன்னதானமும் அப்புபதானமும் செய்தால் நமக்கு முக்தி நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, அப்புப தானத்திற்கு மந்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 33 மந்திரங்கள் இருக்கிறது. அதை நாம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் என்று சொல்லி, அனைவரும் அதிக மாசத்தை கடைபிடித்து தான தர்மங்கள் செய்து பாராயணம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாமம், ஹரிவாய் சுத்தி, மத்ய ஜெயம், அதே போல் பெண்களெல்லாம் ஸ்திரீகளெல்லாம் நாமாவளி மற்றும் தேவரநாமா இவைகளை செய்து பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.